இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிற பாகம் தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் அடங்கிய ஒரு நிகழ்வு. இங்கே நாம் பார்க்கும்போது சகேயு என்ற மனிதனை பார்க்கிறோம். சகேயு என்பவரை பற்றி வேதம் கூறுகிறது. அவர் ஆயக்காரனுக்கு தலைவன், ஐஸ்வர்யவான், மூன்றாவதாக அவர் உருவத்திலே குள்ளனாக இருந்தார் என்று கூறப்படுகிறது. நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறது 3 தலைப்புகளே சிந்திக்கிறோம். ஒன்று, சகேயுனுடைய வாஞ்சை அல்லது அவருடைய ஆவல். இரண்டாவதாக சகேயு பெற்ற மனமாற்றம். மூன்றாவதாக சகேயுனுடைய புதிய வாழ்வு என்கிற 3 தலைப்பிலே பார்ப்போம். சகேயு ஒரு ஆயக்கார தலைவனாக இருந்து, அதாவது அவர் ரோமா அதிகாரத்திலே உள்ள ஒரு அதிகாரியாக இருந்தார். மிகுந்த செல்வம் உடையவராக இருந்தார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை என்றால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை. அந்த வாஞ்சை இருந்தபடியால் அவரை பார்ப்பதற்காக தன் குள்ளனாக இருந்தபடியால் காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அங்கே இருந்து ஆண்டவரை பார்க்க அவர் ஆசை கொண்டதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அதை அறிந்தவராக அந்த இடத்திலே மேல் நோக்கி பார்த்து, சகேயுவே, நீ கீழே இறங்கி வா என்று அழைக்கிறார். அந்த அழைப்பை கேட்ட உடனே சகேயு உடனே தாமதிக்காமல் இறங்கி வந்து ஆண்டவரிடத்திலே தன்னை தாழ்த்துகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஆனால் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட ஒரு மனிதன் இப்போது இயேசுவிடத்தில் வந்தபோது உடனே ஒரு மாற்றம் அடைகிறார். என்ன மாற்றம் என்றால், தன்னை உணர்ந்தவராக, தன்னுடைய பாவங்களை உணர்ந்தவராக அதை அறிக்கையிடுகிறார். ஒன்று, ஆண்டவரே, நான் என்னுடைய சொத்தில் பாதியை, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு பிரித்து கொடுப்பேன் என்கிற ஒரு அறிக்கை. அதாவது இவ்வளவு நாளும் அவர் அநியாயமாக சம்பாதித்த சம்பாத்தியம், அதிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்கிற ஒரு நிலை. இரண்டாவது அவர் கூறுகிறார், ஒருவேளை நான் அநியாயமாக வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக ஒவ்வொருவருக்கும் கொடுப்பேன் என்கிற ஒரு பாவ அறிக்கை அங்கே கூறி ஒரு ஷேரை தன்னுடைய ஆசையை மற்றவர்களோடு பிரித்து அனுபவிக்க அவர் ஆசை கொண்டவராக காணப்பட்டார். அப்படி கூறிய போது ஆண்டவர் அங்கே கூறுகிறார், இன்றைக்கு இந்த மனிதனிடத்திலே ரட்சிப்பு வந்தது, இவரும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே என்று இயேசு கிறிஸ்து அவரை பற்றி ஒரு 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 சர்டிஃபிகேட் கொடுக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். கூறிவிட்டு ஆண்டவர் கூறி, இன்றைக்கு நான் உன்னுடைய தங்க வேண்டும் என்று கூறி சகேயுடைய வீட்டிலே தங்குகிறார். அப்போது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே நாமும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டுமானால், அவரை தரிசிக்க வேண்டுமானால், நம்முடைய உயர்ந்த நிலையை நம்மை தாழ்த்தி அவரை நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் திருந்தி இனிமேல் புதிய வாழ்வோம் என்று நாம் அறிக்கையிடும்போது ஆண்டவர் நம்மையும் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பது என்று கூறுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நாம் தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.